Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க் எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற ரோஸ் மில்க் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா 2 பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ வந்து நோன்பு டைம், ஸோ இஃப்தாருக்கு இந்த ரோஸ் மில்க் வந்து ஒரு ஆப்டான ட்ரிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்காக நான் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். அங்கே பால் கொஞ்சம் ஆறுற டைமில் நம்ம ரோஸ் மில்கில் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு பொருளையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது கடற்பாசி. இதை கடற்பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ சம்மர் டைமில் இது அதிகமாக நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்குங்க. நோம்பு டைமில் நார்மலாக நம்ம உடம்பு வந்து ரொம்பவே சூடாகிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இஃப்தார் டைமில் ட்ரிங்க்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களே, நீங்கள் எந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கடல்பாசியும் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே ஆட் பண்ணி குடிச்சிட்டு பாருங்கள். உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். சூடு வந்து ரொம்ப தனியும் உங்களுக்கு. கடல்பாசியை பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி நீட்டாகவும் கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கும் போது டைரெக்டாக அப்படியே பாயில் பண்ண வேணாம். சிசரால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு பாயில் ஆகி வரும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து டைரெக்டாக இதை அப்படியே பாயில் பண்ண வேணாம். கட் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும். ஊறிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணும்போது அந்த கடல் பாசி வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி சீக்கிரமாக உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ½ அன் ஹவர் கழித்து நான் வேறு ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சுகரையும் நான் சேர்த்துட்டேன். நார்மலாக 8 கிராம் கடல் பாசினா 1 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது டைரெக்டாக அப்படியே சாப்பிட போகிறது இல்லை, ரோஸ் மில்கில் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வந்து கம்மியாக நான் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. நாம் போட்ட கடல் பாசிலாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ண வேணாம். இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்குங்க. இதை அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் வந்து 1 மணி நேரம் வெளியவே அப்படியே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்க தேவையில்ல. சீக்கிரமே இது செட் ஆகிடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடல் பாசியை பொறுத்தவரைக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். பாலில் கூட இது நல்லா வேக வச்சு இதே மாதிரி சேம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நோம்பு டைமில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ரோஸ் மில்கில் சேர்க்க போகிறதால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நோம்பு டைமில் நோம்புக்கு முன்னாடியே இந்த மாதிரி கடல் பாசியை நல்லா பல்காக நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அப்போல்லாம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதுங்க ப்ளெயினாக செய்யாமல் இதிலேயே நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நோம்பு டைமில் நம்ம டெய்லியுமே ஏதாவது மில்க் ஷேக்கு, ஷர்பத்து, ட்ரிங்க்ஸு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு ஒரு ட்ரிங்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம டெய்லியும் இதை மாதிரி தனித்தனியாக செஞ்சுன்னு இருக்காம மொத்தமாக பல்காக நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா தேவைப்படும் போது எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் சுகர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக பால் வந்து நம்ம பாயில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் சிரப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இது எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிட்ட பிறகு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கடல் பாசிய சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க இதில ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கடல் பாசி இன்னும் நம்ம கலர்ஃபுல்லா ரெடி பண்ணியிருந்தா பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு நேச்சுரல் ஃபுட் கலர் இல்ல. ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ல செய்யணுமே சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பிளெயினா அப்படியே நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க தேவைப்பட்ட கலர்ஃபுல்லா நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. இதுலயே நீங்க பாதாம் பிசின் இருந்தா அத கூட ஊற வச்சு இதில சேர்க்கலாம். இன்னும் நல்லா குளிர்ச்சியா நல்லாருக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். பாதாம் பிசினிய பொறுத்தவரைக்கும் என் பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதில நான் சேர்க்க போற இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த சப்ஜா சீட்ஸ். எல்லா கடைகளிலும் இது கிடைக்குது. இதுவும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இத டைரக்ட்டா அப்படியே சேர்க்காதீங்க. சேர்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணீல போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்ச ஒரு 10 நிமிஷத்திலேயே உங்களுக்கு நல்லா இந்த மாரி டபுள் ஆயி வரும். ரெடி பண்ணி வச்ச அந்த ரோஸ் மில்க்க நல்லா ஃப்ரிட்ஜில வச்சு கொஞ்சம் நல்லா சில்லா ஆகட்டும். சில்லா ஆனதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணுங்க. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்ப நீங்க சர்வ் பண்றீங்களோ, அந்த டைம்ல இந்த சப்ஜா சீட்ஸ போட்டா போதும். ஃபர்ஸ்ட்டே இத போட்டுட்டு நம்ம வச்சுட்டோம்னா, சப்ஜா சீட்ஸ் எல்லாமே அடியில போயிடும். ஸோ இத போட்ட உடனே இம்மீடியட்டா சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மர் டைம்ல, நோம்பு டைம்ல கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க.